வணக்கம். நான் முனைவர் தா. ஜெயலட்சுமி, இணை பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, சேலம். நாம் இப்போது பார்க்க இருப்பது குலசேகர ஆழ்வாரின் பக்தி நெறி. பக்தி இலக்கியமும் ஆழ்வார்களும். தமிழகத்தில் பக்தி இயக்கம் வளரத் தொடங்கியது பல்லவர் காலமாகிய கிபி 7ஆம் நூற்றாண்டு ஆகும். சைவ சமயம் சார்ந்தவர்கள் சிவபெருமானையும், வைணவ சமயம் சார்ந்தவர்கள் திருமாலையும் முழுமுதற் கடவுளாக கொண்டு மக்களிடையே பக்தியை வளர்த்தனர். அப்போது தோன்றிய இலக்கியங்களே பக்தி இலக்கியங்கள் ஆகும். இறைவனிடம் அன்பும் பக்தியும் கொண்ட உணர்வின் வெளிப்பாடான படைப்புகளே இப்பக்தி இலக்கியங்கள். நாயன்மார்கள் இயற்றியவற்றை 12 திருமுறைகள் என்றும், ஆழ்வார்கள் இயற்றியவற்றை 4000 திவ்ய பிரபந்தம் என்றும் வழங்கினர். வைணவ சமயம் நம் நாட்டின் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று. வைணவ சமயத்து இறையடியார்கள் 12 ஆழ்வார்கள் எனப்பட்டனர். திருமாலின் அருளில், அன்பில் ஆழ்ந்து தம்மை மறந்தவர்கள், அதாவது இறைவன் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருப்போர் ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டனர். திருமாலை போற்றுவதும் அவன் திருவடி நிழலை அடைவதும் ஆழ்வார்களின் குறிக்கோளாக இருந்தது. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் ஆகிய 12 பாடிய பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தமாகும். ஆழ்வார்கள் தாம் பெற்ற இறை அனுபவங்களை பிறரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாசுரங்களை பாடினர். ஆழ்வார்கள் பக்தியை பரப்ப மிக கடுமையான வழிமுறைகளை கையாளாமல் எளிய முறையில் இறைவனின் அருளை மக்கள் பெற வழிகாட்டியவர்கள் ஆவர். 12 ஆழ்வார்களில் ஒருவராகிய குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்களத்தில் பிறந்தவர். இவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர். பெருமாள் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி காரணமாக தனது அரசாட்சியையும் துறந்தவர். ராமபிரான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். பெருமானை அடைய சரணாகதி முக்கியம் என்ற உண்மையை உணர்த்தியவர். இவர் இயற்றிய பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது. பெருமாள் திருமொழியில் பாடல்களின் தொடக்கச் சீர்களே தலைப்பு பெயர்களாக அமைந்துள்ளன. முதல் 3 திருமொழிகள் திருவரங்கநாதனை பற்றியன. 4ஆம் திருமொழியில் உள்ள பாசுரங்கள் திருவேங்கடநாதனை பற்றியது. 5ஆம் திருமொழியில் உள்ள பாடல்கள் திருவித்துவக்கோட்டம்மானை பற்றியது. 6 மற்றும் 7ஆம் திருமொழிகளில் அமைந்த பாடல்கள் கண்ணனை பற்றியன. 8, 9 மற்றும் 10ஆம் திருமொழிகளில் அமைந்த பாடல்கள் ராமனை பற்றியனவாகும். குலசேகர ஆழ்வார் திருவரங்கநாதன், திருவேங்கடநாதன், திருவித்துவக்கோட்டம்மான், கண்ணன், ராமபிரான் ஆகியோரிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். குலசேகர ஆழ்வார் திருவரங்கநாதனிடம் கொண்ட பக்தி, திருவரங்கத்தில் காட்சி தந்தருளும் பெருமானை கண்களால் கண்டு மகிழும் நாள் என்னாலோ என்று ஏங்கும் பக்தியாகும். வாயார வாழ்த்தும் நாள் என்னாலோ, பெருமானின் திருவடிகளில் மலரிட்டு வணங்கும் நாள் என்னாலோ என்று ஆழ்வார் ஏங்குகிறார். மாவினை வாய்ப்பிழந்து உகந்த மாலை, வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்றம் ஏந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரேற்றை அமரர்கள் தம் தலைவனை அந்தமிழில் இன்பப் பாவினை அவ்வடமொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாவுற வழுத்தி என்றன் கைகள் கொய்மலர் தூவி என்று கொலோ கூப்பும் நாளே என்று பாடுகிறார். பெருமான் குதிரை வடிவில் தன்னை கொல்ல வந்த கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்து கொன்றவன். ஆயர்களுக்கு அரசனாய் நின்று மலையை தூக்கி பசுக்களை காப்பாற்றியவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன். இத்தகு பெருமை பொருந்திய திருவரங்கத்தில்
பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்கநாதனை நாக்கு தழும்பேற பாடி துதித்து கைகளால் தூய மலர்களை தூவி வணங்கும் நாள் என்னாலோ என்கிறார். களிமலர் சேர் பொழில் அரங்கத்து உரகம் ஏறி கண் வளரும் கடல் வண்ணர் கமலக்கண்ணும் ஒளிமதி சேர் திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளம் மிக என்று கொலோ உருகும் நாளே என்ற இப்பாடலில் தேன்மிக்க மலர்களை உடைய திருக்கோயிலிலே கண் வளரும் பெருமானின் தாமரை கண்களையும் சந்திரன் போன்ற திருமுகத்தினையும் உடைய திருவரங்கனை கண்டு என் மனம் உருகும் நாள் என்னாலோ என்கிறார். அறம் திகழும் மனத்தவர் தம் கதியை பொன்னி அணி அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் நிறம் திகழும் மாயோனை கண்டு என் கண்கள் நீர்மல்க என்று கொலோ நிற்கும் நாளே. அடியார்களுக்கு புகலிடமாக திகழும் காவிரி சூழ்ந்துள்ள திருவரங்கத்தில் பாம்பனையின் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற மாயோனை கண்டு என் கண்கள் இரண்டும் கண்ணீர் ததும்பும்படியாக வணங்கி நிற்கும் நாள் என்னாலோ என்றும், திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்று கொலோ புரளும் நாளோ என்றும் கேட்கிறார். திருவரங்கனை கண்டு வணங்கி அதனால் மனம் துள்ளி கூத்தாடி இப்பூமியில் புரளும் நாள் என்னாலோ என்று குலசேகர ஆழ்வார் திருவரங்கநாதனை கண்டு மனமுருகி வழிபட துடிக்கின்றார். மேலும் ஆழ்வார் அரங்கநாதனின் மெய்யடியார்களை காண்பதே கண் பெற்ற பயனாகும் என்றும், திருவரங்கனை பக்தியுடன் அன்பு செய்து வரும் திருத்தொண்டர்களுக்கு எல்லா பிறப்புகளிலும் அன்பு செய்யவும் ஆசைப்படுகிறார். ஏரடர்த்தும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழுஞ்சேரு என் சென்னிக்கு அணிவனே என்ற இப்பாடல் மூலம் எப்பொழுதும் அரங்கநாதனை வணங்கிக் கொண்டிருக்கும் தொண்டர்களின் திருவடிகளால் மிதிக்கப்பட்ட சேற்றை தன் தலையில் தரித்து கொள்வதையே ஆழ்வார் பெரும் பேராக கருதுகிறார் என்பதை அறியலாம். மேலும் அவர் திருவரங்கநாதனிடத்து இப்பிறவியில் மட்டுமல்லாது 7 பிறவிகளிலும் பித்தனாகி நிற்பேன் என்கிறார். அத்தனே அரங்கா என்று அழைக்கின்றேன், பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்றும், ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்றும் கூறுகிறார். இவ்வாறு அரங்கநாதனுக்கு தான் பித்தன் பேயன் என்றெல்லாம் கூறுவதிலிருந்து திருவரங்கநாதனிடம் குலசேகர ஆழ்வார் கொண்ட பக்தி திறன் புலனாகும். குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதனிடம் கொண்ட பக்தியோ திருவரங்கநாதனிடம் கொண்ட பக்தியை காட்டிலும் ஆழமானது, அதீதமானது எனலாம். ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன்வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று பாடுகிறார். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு தொண்டு செய்வது அல்லாமல் மனித பிறவியை அடைய விரும்ப மாட்டேன் என்கிறார். பாஞ்சசன்யம் என்னும் சங்கினை இடக்கையிலே பெற்றிருக்கின்ற திருமாலின் திருவேங்கட மலையில் குளத்தில் வாழக்கூடிய குறுகாக பிறக்க வேண்டும் என்றே குலசேகர ஆழ்வார் ஆசைப்படுகின்றார். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. அழியாத செல்வம் நிறைய பெற்ற அரம்பையர்கள் சூழ்ந்திருக்கின்ற தேவலோகத்தை ஆளுகின்ற செல்வத்தையும் இம்மண்ணுலகினை ஆளுகின்ற அரசாட்சியையும் விரும்பவில்லை குலசேகர ஆழ்வார். அதை விடுத்து தேன் நிறைந்த பூஞ்சோலைகள் நிறைந்திருக்கின்ற திருவேங்கட மலையில் உள்ள சுனையில் மீனாக பிறக்க வேண்டும் என்கிறார். கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. பார்ப்பவர் நடுங்கும்படியான அச்சத்தை உண்டாக்கும்
மத யானையின் கழுத்தில் அமர்ந்து செய்யும் அரசாட்சியை விரும்ப மாட்டேன். அழகிய திருவேங்கட மலையில் எம்பெருமான் இடத்தில் புதராக நிற்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் அவர் செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, அதாவது பவளம் போன்ற வாயினை உடையவனான எம்பெருமானினுடைய திருவேங்கடம் என்னும் பொன்மலையில் ஏதேனும் ஒரு பொருளாகி இருக்கும் பேட்டினை பெற வேண்டும் என்றெல்லாம் குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதனை வேண்டி நிற்கின்றார். இவ்வாறு அவர் திருமால் வீற்றிருக்கும் திருவேங்கட மலையில் குருகு, மீன், செண்பக மரம், புதர், மலைச்சிகரம், காட்டாறு, பாதை, படி அல்லது திருவேங்கட மலையில் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்கும் பேற்றினை அருளுமாறு வேண்டி நிற்கின்றார். திருவித்துவக்கோட்டம்மானை நோக்கி குலசேகர ஆழ்வார், நீங்காத துன்பம் தந்தாலும் உனக்கு அடிமையாய் உன் கருணையே நோக்கி இருப்பேன் என்கிறார். உன்னையன்றி எனக்கு வேறு சரணில்லை என்கிறார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை. விரைக்குழுவும் மலர் பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று பாடுகிறார். பெற்ற தாயானவள் மிகுந்த கோபத்தால் தான் பெற்ற குழந்தையை வெறுத்து ஒதுக்கினாலும் மீண்டும் மீண்டும் அக்குழந்தை அத்தாயினுடைய கருணையையே எதிர்நோக்கி அழும். அதுபோல அடியேனுக்கு பெரும் துன்பத்தை தந்தாலும் அதை போக்காவிட்டாலும் உன் திருவடிகளை சரணடையாமல் வேறெங்கும் சென்று சரணடைய மாட்டேன் என்கிறார். மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் வித்துவக்கோட்ட அம்மா, என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றில்லேன். தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. மன்னன் குடிமக்களுக்கு நன்மை ஏதும் செய்யாமல் துன்பங்களை தந்தாலும் அவனுடைய செங்கோல் ஆட்சியையே எதிர்பார்த்து வாழும் குடிமக்களைப் போல அடியேனும் திருவித்துவக்கோட்ட அம்மானே உன்னையே சரணடைவேன் என்கிறார். மற்றும் ஒரு பாடலில், வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்ட அம்மா, நீ ஆளாது உனது அருளே பார்ப்பேன் அடியேனே என்கிறார். அதாவது வாளால் அறுத்துச் சுட்டாலும் மருத்துவன் மீது நீங்காத அன்பு கொண்டிருப்பான் நோயாளன். அதுபோல நீங்காத துன்பத்தை தந்தாலும் நானும் உன் கருணையையே எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பேன் என்கிறார். இங்கனம் திருவித்துவக்கோட்ட அம்மானை நோக்கி ஆழ்வார் பாடிய பாடல்கள் எல்லாம் சரணாகதி நிலையையே உணர்த்துகின்றன. குலசேகர ஆழ்வார் கண்ணனிடம் கொண்ட பக்தியை கண்ணனை பெற்றெடுத்த தேவகியின் அனுபவமாக மொழிந்துள்ளார். தன்னந்தாமரை கண்ணனே, கண்ணா, தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து என்றன் மார்பில் மண்ணிடப் பெற்றிலேன் அந்தோ. வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சில் உண்ணப் பெற்றிலேன். ஓ கொடுவினையேன், என்னை என் செய்ய பெற்ற தம்மேயே என்ற இப்பாடலில், கண்ணா, நீ தவழ்ந்து எழுந்து தட்டு தடுமாறி தளர்நடையிட்டு புழுதி மண்ணிலே விளையாடி அப்படியே புழுதியோடு ஓடி வந்து என்னை தழுவிக்கொள்ளும்படியான பேற்றினை நான் பெறவில்லை என்கிறார். உன் சிறிய அழகான விரல்களால் வாரிக்கொண்டு அமுது செய்த உன் எச்சில் பட்ட அடிசிலை நான் உண்பதற்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று தேவகி புலம்புவதாக பாடியுள்ளார். மற்றொரு பாடலில், குன்றினால் குடை கவித்ததும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலா வென்றி சேர் பிள்ளை நல்விளையாட்டம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் முன் குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலேன் அடியேன். காணுமாறு இனி உண்டெனில் அருளே என்கிறார். கோவர்த்தன மலையை
குடையாக தாங்கி பசுக்களை காப்பாற்றியதும், கன்றாய் வந்த ஓர் அசுரனை கொண்டு விலாமரமாக நின்ற மற்றோர் அசுரன் மீது எரிந்து அவனை கொன்றதும், திருவடிகளை கொண்டு காளிங்கன் என்னும் பாம்பின் மீது ஏறி நடனமாடியதும் ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒரு விளையாட்டையேனும் என் மனம் மகிழும்படி காணும் பேறு நான் பெறவில்லை. இனியேனும் அவ்விளையாட்டுக்களை காணும் வழி இருந்தது என்றால் அதனை நீ எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று தாய் தேவகியாகவே மாறி குலசேகர ஆழ்வார் பாடியுள்ளார். குலசேகர ஆழ்வார் ராமன் மீது கொண்ட பக்தி என்று பார்த்தோம் என்றால், மண்ணு புகழ் என்ற ஒரு திருமொழியில் ராமனை குழந்தையாக்கி தாலாட்டு பாடுகிறார். வன் தாளின் இணை என்ற மற்றொரு திருமொழியில் ராமன் தன்னை பிரிந்து காட்டிற்கு சென்றதை எண்ணி தசரதன் புலம்புவதாக பாடியுள்ளார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கண்ணி நன் மாமதில் புடைசூழ் கனபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ என்று தாலாட்டுகிறார். நிலைத்த புகழை பெற்றிருக்கின்ற கோசலையின் வயிற்றில் பிறந்தவனே, இலங்கைக்கு அரசனான ராவணனின் 10 தலைகளையும் தம் அம்புகளால் சிதறி ஓடும்படி செய்தவனே, திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, எனக்கு இனிய அமுதமாக திகழும் ராமபிரானே, உன்னை தாலாட்டுகின்றேன் என்கிறார். மற்றொரு பாடலில் பாராலும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி, ஆறாவன் பிள்ளை அவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராலும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்து அரசே, தாராலும் நீள் முடியன் தாசரதி தாளேலோ. இப்பாடலில் நில உலகம் முழுவதையும் பரதனுக்கு ஆட்சி புரிய கொடுத்து அருளியவனே, இளைய பெருமாளுடன் கானகத்தை நோக்கி எழுந்தருளிய பெருமானே, திருமகளான லக்ஷ்மிக்கு இருப்பிடமாய் திருமார்பினை உடையவனே, திருக்கண்ணபுரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அரசே, தசரத சக்கரவர்த்தி திருமகனே, ராமபிரானே, உன்னை தாளாட்டுகின்றேன் என்கிறார். வன் தாளின் இணை என்ற திருமொழியில் தசரதனாக நின்று ஒரு தந்தையின் அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் குலசேகர ஆழ்வார். வா போகு வா இன்னம் வந்தொருகால் கண்டுபோ, மலரால் கூந்தல் வேய்போலும் எழில் தோழி தன் பொருட்டா, விடையோன் தன் வில்லை செற்றாய், மாபோகு நெடுங்கானம் வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே, இன்று நீ போக என் நெஞ்சம் இரு பிளவாய் போகாதே நிற்குமாறே என்று பாடுகிறார். சீதையை பெறுவதற்காக சிவனுடைய வில்லை முறித்தாய். பெரும்பாவியான என் மனதை உருகச் செய்கின்ற என் மகனே, இன்று நீ யானைகள் திரிகின்ற காட்டிற்கு செல்ல என் மனமானது இரு பிளவாக பிளந்து போகாமல் இன்னமும் அப்படியே உள்ளதே என்று வருந்துகிறார். அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் மார்வம், என் ஆர்வத்து இடையழுந்த தழுவாதே முழுசாதே மோவாது உச்சி, கைமாவின் நடையன்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது, எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிதகையேன் இருக்கின்றேனே. என் மகனை காட்டிற்கு போகவிட்ட இழிவான செயலை செய்திருந்தும் இன்னமும் நான் அழிந்திடாமல் உயிரோடு வாழ்கின்றேனே என்று வருந்துகிறார். மற்றொரு பாடலில் பொருந்தார்கை வேல் நுதிப்போல் பால்பாய மெல்லடிகள் குருதி சோர, விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைத்த வெம்பசி நோய் கூற, இன்று பெரும்பாவியேன் மகனே போகின்றாய், கேகையர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே என்ற இப்பாடலில் தசரதன் சொற்கேட்டு ராமன் காட்டிற்கு செல்கிறான். அதை பொறுத்து கொள்ள முடியாத தசரதன் பகைவர்களை நோக்கி பாயும் கூரிய வேலை போன்ற பரல் கற்கள் உன் காலில் பாயும், அதனால் உன் மென்மையான பாதங்களிலிருந்து இரத்தம் பெருகும். வெயிலின் கொடுமை துன்புறுத்தவும் பசி நோய் துன்புறுத்தவும்
செல்கிறாயே என்னை பிரிந்து காட்டிற்கு என்று துடிதுடிக்கிறார். கேகய நாட்டு மன்னன் பெற்ற கைகேயின் கடுஞ்சொற்களை கேட்டு நான் போகச் சொன்னேன் என்பதற்காக நீ காட்டிற்கு செல்கின்றாயே, இப்போது நான் என் செய்வேன் என்று ராமனை பிரிய மனமில்லாமல் தசரதன் புலம்புவதாக பாடியுள்ளார். இங்கனம் மகனின் பிரிவை ஆற்ற முடியாத ஒரு தந்தையாக இருந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் மீது தன் பக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அங்கண் நெடுமதில் என்ற திருமொழியிலும் குலசேகர ஆழ்வார் ராமனையே போற்றி புகழ்ந்துள்ளார். அங்கண் நெடுமதில் புடைசூழ அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகொலோ கண்குளிர காணும் நாளே என்று பாடியுள்ளார். இதில் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த அயோத்தி நகரத்தில் ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்தவன், தேவர்களின் துன்பங்களையெல்லாம் நீக்கி அவர்கள் வாழ்வு வளம் பெறச் செய்வதற்கு அவதாரம் செய்தவன். அப்படிப்பட்ட ராமன் தில்லை நகரில் உள்ள திருச்சித்திரக்கூடம் என்னும் திருத்தலத்தில் எழுந்து அருளியிருக்கும் எங்கள் ராமபிரானை இரு கண்களாலும் கண்டு குளிர்ச்சி பெறும் நாள் எந்நாளோ என்கிறார். மற்றொரு பாடலில் செவ்வரிநல் கருநெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாள் ஏந்திட வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகைத்தடிந்த வீரன் தன்னை தெவ்வர் அஞ்ச நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே என்ற இப்பாடலில் சிவபெருமானுடைய வில்லை முறித்து திருமணம் செய்து கொண்டு திரும்பி வரும் வழியில் பரசுராமருடைய பயங்கரமான வில்லையும் வளைத்து அவரையும் வென்றான். பின் பகை கொண்ட அரசர்களின் அப்பகையையும் போக்கிய பெருவீரன் ராமபிரானாவான். இவன் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளவனும் பகைவர் அஞ்சும்படியான வில்லை ஏந்திய பெரிய திருக்கரங்களை உடையவனுமாகிய ராமபிரானை வணங்குகின்ற அடியார்களின் திருவடிகளையே என்றும் துதிப்பேன் என்கிறார். இதிலிருந்து 12 ஆழ்வார்களுள் ஒருவராகிய குலசேகர ஆழ்வார் திருவரங்கநாதனிடம் அதீத பக்தி கொண்டவர் என்பதையும், திருவேங்கட மலையையும் திருவேங்கடநாதனையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவர் என்பதையும், திருவித்துவக்கோட்டம்மானிடம் சரணாகதி அடைந்தவர் என்பதையும், தாய் தந்தையின் நிலையிலிருந்து தன் அன்பை வெளிப்படுத்தியவர் என்பதையும் அறியலாம். ஆக குலசேகர ஆழ்வார் பெருமாள் மீது அன்பு நிலையிலும் சரணாகதி நிலையிலும் பக்தி செலுத்தியவர் என்பது புலனாகும்.